Presta Premium Women's Wear. Let your body love it. Book your next holiday at Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த 10 பேருடைய ஆதரவு நியாயமான ஆதரவு. ஆனால் அந்த ஆதரவு திமுகவினுடைய தூண்டுதலால் வந்த ஆதரவு. விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால், நிலையாக ஆள வேண்டும் என்றால் வேறு ஆதரவு வேண்டும். ஒருவன் 4 பேரெல்லாம் வந்தால் அது ஒன்றும் பயனில்லை. பெருவாரியான எண்ணிக்கையில் நீங்கள் வந்தால் மந்திரி பதவியும் தருகிறேன். அப்படி சொல்லியிருக்காங்களா சார்? இன்னைக்கு சொல்லாம எதுக்கு வர்றேன்? அப்புறம் எதுக்கு நீ சேர்த்துக்கிற? நீ எதுக்கு போய் அவனுக்கு பீதாம்பரம் பொறுத்துற? எடப்பாடி சொல்லியிருந்தார் 6 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி எடப்பாடி சொல்லி 6 பேருக்கு கிடைக்கும், மிச்சவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவன் எதுக்கு போகணும்? அப்போ இந்த லீமா ரோஸை வைத்து அவருடைய பணத்தை வைத்து எல்லாருக்கும் தலைக்கு தலை பேரம். வேலுமணியால் இதை சேர்க்க முடியாது. லீமா ரோஸ் இந்த கூட்டத்தை சேர்த்து கொடுத்தார். அதற்கு அவருக்கு ஒரு மந்திரி பதவி. ஆகவே ஒரு மந்திரி பதவி என்றாலும் அவருக்கு தான். 3 பேர் என்றாலும் 3இல் ஒருவர், 6 என்றால் 6இல் ஒருவர். ஆக தமிழ்நாட்டு அரசியல் லாட்டரி சீட்டு மருமகன், லாட்டரி சீட்டு மாமியார், புதுச்சேரியில் மகன் என்று இவர்கள் கைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் போவதென்றால் இவர்கள் என்ன மக்களின் மீது உள்ள நல் எண்ணத்தினாலா இவர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள்? வந்தால் வடகிழக்கு மாநிலங்களை ஏமாற்றாமல் நீங்கள் பரிசு கொடுக்கலாமே. 5 பேர் 6 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும். அதில் வேலுமணி, நம்முடைய CV சண்முகம், விஜயகுமார் எல்லாம் கல்குவாரி வழக்கு, மற்ற வழக்குகள், ஏராளமான வழக்குகள். இந்த 6 மந்திரியும் வழக்குகள் உள்ளவன் தான். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் உங்களுடைய ஆட்சி கலங்கப்படாதா? கொடுப்பாரா? கொடுக்காவிட்டாலும் அதுக்கு ஆதரிக்கிறான். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எதுவும் அறிவிப்பு விடலை. என்ன அறிவிப்பு பண்ணுவார்கள்? அது என்ன இன்னும் மற்ற காங்கிரஸ் கொடுத்து விட்டார்களா? இல்லை, கொடுப்பார்கள். கொடுக்கின்ற போது எல்லாருக்கும் கொடுப்பார்கள். 10 நாள் கொடுத்து தானே. உதயநிதி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். உதயநிதி விடுங்க, உதயநிதி பெரிய தலைவர். எல்லாம் ஒன்றும் வெட்டி கூட்டம், அது தோற்கடிக்கப்பட்ட வெட்டி கூட்டம். அது அந்த வழக்குகளையெல்லாம் என்ன மூடி மறைத்தால் இது ஸ்டாலின் தானே செய்தார். ஏகப்பட்ட மனிதர்களை பாதுகாத்து வைத்திருந்தார். கோழி முட்டையை அடைகாப்பது போல அவர் அடைகாத்து வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கும் அந்த பங்கு இருந்தது. பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அத்தனை பேரையும் அவர் பாதுகாத்தார். அந்த வேலையை இப்பொழுது நீங்கள் செய்ய போகிறீர்கள். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. புஷ்பா படத்துல சோஃபா அனுப்புற மாதிரி CV சண்முகம் வீட்டுக்கு எதுக்கு நேற்று சோஃபா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. CV சண்முகம் விட அப்புறம் வேற யாருக்கு? திருமாவர்கள் வீட்டுக்கும் போயிருந்தது. திருமா இவருடைய ஆள் தானே. அதில் என்ன இருந்தது என்று கேட்டு விடலாமே. சோபாவுக்குள்ளே என்ன இருந்தது என்று கேட்டு விடலாமே. அசிங்கமாக இருக்கிறது. இது மக்களாக கொதித்து கொந்தளித்து உன்னை ஆட்சி கொண்டு இருக்காரு. பிறகு நீ தப்பானவனையெல்லாம் கொண்டு வந்து மந்திரியாக வைத்தால், உனக்கு ஆதரவு வேண்டும் என்பதற்காக மந்திரியாக வைத்தால், அப்போ யோக்கியம் அயோக்கியம் கிடையாது. அப்போ அயோக்கியனே நீ ஆதரிப்ப, உனக்கு ஆதரவு வேண்டும் என்றால். எங்கேயா உலகத்தில் ஒரு ஜோசியனை போய் அரசு ஆலோசகனாக நியமிப்பார்களா? ஜோசியன் சொல்லுகின்றவனுக்கெல்லாம் ராஜகுரு என்று பெயர் இல்லை. அவர் நேற்று நியமித்து விட்டு இன்றைக்கு தூக்குகிறார்கள். இந்த அசிங்கத்தை எல்லாம் ஒரு நாளில் செய்தால் ஒரு தீர்மானமாக முடிவெடுக்க தெரியாத முதலமைச்சர் என்று உங்களை பற்றி கருத்து ஏற்படும். சார் வணக்கம் சார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் 144 பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 10 பேருடைய ஆதரவு நியாயமான ஆதரவு. ஆனால் அந்த ஆதரவு திமுகவினுடைய தூண்டுதலால் வந்த ஆதரவு. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த விறகை உருவிக்கொள்வார்கள். அப்பொழுது கொதிக்கின்ற உலை நின்றுவிடும் என்ற அச்சம் விஜய்க்கு இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஸ்டாலினை தான் அவர்கள் ஆலோசனைக்கு அவரிடம் போய் கேட்டுவிட்டு தான் இவருக்கு ஆதரவு கொடுப்பதா இல்லையா என்று முடிவு செய்கிறார்கள் அந்த 10 பேரும். ஆகவே அதுவும் முஸ்லீம் லீக் மாதிரி கட்சிகள் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களையே ஸ்டாலின் கொடுக்க வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சி இப்பொழுது நின்று நிலைப்பதற்கு யார் முதற் காரணம் என்றால் ஸ்டாலின் தான். அது விஜய் சிறந்த ஆட்சியை தருவார், நாட்டு மக்களுக்கு நல்லது என்பதற்காக வழங்கவில்லை. உடனடியாக மீண்டும் தேர்தலை சந்தித்தால் விஜய் இதைவிட கூடுதலாக இடம்பெற்று விடுவார். ஏனென்றால் போதிய பெரும்பான்மை இல்லை, நாம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து கொடுத்து விடுவார்கள். நம்முடைய ஆட்சி இல்லாமலே போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக இவருக்கு ஆதரவு கொடுத்து இவரை நிலைக்க வைத்து, எப்படி தன்னுடைய ஆட்களை விட்டு அவர்களை நிலைக்க வைத்து, இவர் கொஞ்சம் தப்பு செய்வார், அதற்கு பிறகு இவரை வீழ்த்துவது எளிது என்று அவர் நினைக்கிறார். அப்படி யோசிச்சு தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதற்காகத்தான் ஆதரவு கொடுக்கிறார்கள். இது விஜய்க்கு தெரியும். அதனாலே தான் இந்த 10 பேரை அவர் நம்பவில்லை. இருந்தால் நமக்கு இன்றைக்கு நிற்பதற்கு அது உதவுகிறது என்று ஒருவர் சார்ந்து நிற்கிறார்கள். ஸ்டாலின் உதவிதான் என்று இவருக்கு தெரியும். இவர் நிற்பது ஒரு நாளைக்கு இவரை கவிழ்ப்போம் என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவர் சார்ந்து நிற்கிறார்கள். இதிலே விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால்,
நிலையாக ஆள வேண்டும் என்றால் வேறு ஆதரவு வேண்டும். சரி, தினகரனுடைய ஆளை கூலிக்கு பிடித்து விட்டார்கள். கேவலம். அது ஒரு கட்சியில இந்த வேலை செய்வதற்கு இது ஒரு ஒழுங்கற்ற வேலை, நியாயமற்ற வேலை. விஜய் அவர் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்கல, நான் அந்த சைன் போடலன்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் பிடித்து கொண்டு வந்து விட்டார். வந்து விட்டார். அதனால ஒரு கட்சியில் நிற்பது அந்த கட்சிக்கு நேர் எதிரான கட்சி மாறி வருவது. அவரே ஒரு ஆளா போனதுனால பதவி இழக்க மாட்டார். ஒரு 3 பேராக இருந்திருந்தால் ஒருவர் என்ற நிலையில் பதவி இழந்திருப்பார். 4 பேராக இருந்திருந்தால் ஒருவர் என்ற நிலையில் பதவி இழக்க மாட்டார். இப்படி ஒவ்வொருவனும் ஒரு கட்சியில் நிற்பது, ஒரு இடம் அந்த கட்சிக்கு வந்து அந்த ஒருவனும் தாவுவது என்று சொன்னால் பிறகு எவனை நம்பி இந்த கட்சியில் நிறுத்துவது? அந்த அசிங்கத்தை அவர் செய்தார் என்பதை விட அதை செய்வதற்கு இவர்கள் அனுமதிக்கிறார்கள். இவர்களுக்கு தேவை இருக்கிறது. ஆகவே கட்சி மாறி வா, அவனுக்கு ஏதாவது கொடுத்துருப்பார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறவர்கள் செய்வார்கள். அதனாலே ஒரு பயனும் இல்லாமல் அவனுக்கு இடமா இருக்கிறான். ஏதாவது ஒரு பயன் வேண்டும் இல்லையா? இன்னும் உலகத்தில் விஜய் தான் சிறந்த ஆள் என்றால் அந்த கட்சியில ஆள் கிடைக்காமல் தடுமாறினார்கள். நீ போயிருந்தால் உன்னையும் வேட்பாளராக்கி. ஆனால் தினகரன் அவர்களே என் வேட்பாளரை காணும், என் எம்எல்ஏவை காணும்ன்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் சரி, முதலில் அப்படி இருந்தது. பிறகு இவர் விலை போய் விட்டார் என்பது கடைசியாகத்தானே தெரியும். அப்படி ஒரு ஆளை இவர்கள் தூக்கி விட்டார்கள். அது நல்ல அரசியல் இல்லை, அதை விட மோசமான அரசியல். அதிமுகவுக்குள் போய் உனக்கு ஆதரவு கொடுப்பதில்லை என்று முடிவு செய்து வைத்திருக்கிற அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு. அவர்களில் ஒரு பகுதியினர் ஆசைப்படுகிறவர்கள் இவருக்கு தூது விடுகிறார்கள். செங்கோட்டையன் மூலம் இந்த பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன. பிறகு அந்த கட்சியை பிளந்து கொண்டு வந்தால்தான் இங்கே சேர முடியும். ஒருவன் 4 பேரெல்லாம் வந்தால் அது ஒன்றும் பயனில்லை. இந்த 10 பேர் ஏற்கனவே இருக்கிறார்கள். இந்த 10 பேரையும் தாண்டிய எண்ணிக்கையில் இருந்தால்தான் விஜயினுடைய ஆட்சியை நிலைநிறுத்த முடியும். ஆகவே விஜய் என்ன சொல்லுகிறார்? பெருவாரியான எண்ணிக்கையில் நீங்கள் வந்தால் மந்திரி பதவியும் தருகிறேன். அப்படி சொல்லி இருக்காங்களா சார்? இன்னைக்கு சொல்லாம எதுக்கு வரலாம்? அப்புறம் எதுக்கு நீ சேர்த்துக்கிற? நீ எதுக்கு போய் அவனுக்கு பீதாம்பரம் பொறுத்துற? இவர் வந்து சொல்றாரு இல்லையா சார், எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவோடு நான் முதல்வர் அதுக்காக தான் நாங்க வந்து கட்சியை விட்டு. அந்த யோக்கியனுடைய நிலை என்னங்கிறத நான் விளக்குறேன். பெரிய திமுக பேரில் சொல்லுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அடுத்த வீட்டுக்காரனோடு பார்த்து சிரிச்சான்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் முதல்ல சொல்கிறேன் அதை. ஆகவே இன்னொரு கட்சியிலிருந்து எண்ணிக்கையில் கூடியவர்கள் வந்தால் நம்முடைய ஆட்சி நீடித்து நிற்கும். அவர்களுக்கு உரிய என்ன மந்திரி பதவிக்கு சாவேன், பிறகு கொடுத்து விட்டு போகலாம் என்று கருதினார்கள். எடப்பாடி சொல்லி 6 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்ற மாதிரி வேறம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி எடப்பாடி சொல்லி 6 பேருக்கு கிடைக்கும். மிச்சவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவன் எதுக்கு போகணும்? இவனுக்கு பதவி கிடைக்கும் போவேன். இவன் 6 பேர் போனால் அவன் எதுக்கு 6 பேருக்கு கொடுக்குறேன்? ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பேன். அப்போ இந்த லீமா ரோஸை வைத்து அவருடைய பணத்தை வைத்து எல்லாருக்கும் தலைக்கு தலை பேரம். ஆமாம், பெருவாரியான கோடிகள் கைமாறி இருக்கின்றன. அதனால தான் லீமா ரோஸ் சேர்த்த கூட்டம் தான் வேலுமணி அவர்கள். வேலுமணியால் இதை சேர்க்க முடியாது. லீமா ரோஸ் இந்த கூட்டத்தை சேர்த்து கொடுத்தார். அதற்கு அவருக்கு ஒரு மந்திரி பதவி. ஆகவே ஒரு மந்திரி பதவி என்றாலும் அவருக்கு தான். 3 பேர் என்றாலும் 3இல் ஒருவர், 6 என்றால் 6இல் ஒருவர். பணத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் அதிகாரத்தை விலைக்கு வாங்குவது, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை பரிசீட்டு மாநிலமாக மாற்றுவது என்பதுதான் அவருடைய பெரிய கொள்கை. அங்கே பதவி கிடையாது என்றவுடன் இங்கே பதவிக்கு மறுபடியும் பணத்தை வாரி அடிக்கிறார், ஆட்களை சேர்க்கிறார். எப்படி 24 பேர் சேர்ந்தார்கள்? 24 தானே? 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 25 பேர் எப்படி சேர்ந்தார்கள்? இந்த அம்மாவுடைய பணம், லாட்டரி சீட்டு வித்த பணம். ஆக தமிழ்நாட்டு அரசியல் லாட்டரி சீட்டு மருமகன், லாட்டரி சீட்டு மாமியார், புதுச்சேரியில் மகன் என்று இவர்கள் கைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் போவதென்றால் இவர்கள் என்ன மக்களின் மீது உள்ள நல் எண்ணத்தினாலா இவர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள்? வந்தால் வடகிழக்கு மாநிலங்களை ஏமாற்றாமல் நீங்கள் பரிசு கொடுக்கலாமே. நீங்கள் பரிசு சீட்டையே யோக்கியமாக நடத்துவதில்லையே, அப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வீர்கள்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது 6 பேர் வரப்போகிறார்கள். இந்த 6 பேருக்கு வேண்டிய பணத்தை இந்த அம்மா கொடுத்து சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் 5 பேர் 6 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும். அதில் வேலுமணி, நம்முடைய சிவி சண்முகம், விஜயகுமார் எல்லாம் கல்குவாரி வழக்கு, மற்ற வழக்குகள், ஏராளமான வழக்குகள். இந்த 6 மந்திரியும் வழக்குகள் உள்ளவன் தான். இப்பொழுது நான் கேட்கிறேன், இவர்களுக்கு போய் நீங்கள் பீதாம்பரத்தை பொருத்தினீர்களே, மாலையிட்டீர்களே, இவர்கள் இடத்திற்கு நீங்கள் போனீர்களே. எஸ்பி வேலுமணியை நேற்று வீட்டில் போய் சந்திச்சு. ஆமாம், அவர் வீட்டுக்கு போனீர்களே, எதற்காக போனீர்கள்? யோக்கியமானவர்களா? அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் உங்களுடைய ஆட்சி கலங்கப்படாதா? கொடுப்பாரா? கொடுக்காவிட்டாலும் அதுக்கு ஆதரிக்கிறான். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எதுவும் அறிவிப்பு விட என்ன அறிவிப்பு பண்ணுவார்கள்? அது என்ன,
இன்னும் காங்கிரஸுக்கு கொடுத்து விட்டார்களா? இல்ல, கொடுப்பார்கள். கொடுக்கின்ற போது எல்லாருக்கும் கொடுப்பார்கள். 10 நாள் கொடுத்து தானே. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உதயநிதி விடுங்க, உதயநிதி பெரிய தலைவர், எல்லாம் ஒன்றும் வெட்டி கூட்டம், அது தோற்கடிக்கப்பட்ட வெட்டி கூட்டம், அது கிடக்கட்டும். இந்த தப்பான மனிதர்களுக்கு நீ மந்திரி பதவியை கொடுத்தால் அவன் உங்களுடைய ஆட்சியில் வந்து என்ன செய்வான்? அது கிடக்கட்டும். இவர்களின் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை எல்லாம் மூடி மறைப்பாயா? மந்திரியாக வைத்துக் கொள்வாயா? அந்த வழக்குகளையெல்லாம் என்ன மூடி மறைத்தால் இது ஸ்டாலின் தானே செய்தார். ஏகப்பட்ட மனிதர்களை பாதுகாத்து வைத்திருந்தார். கோழி முட்டையை அடைகாப்பது போல அவர் அடைகாத்து வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கும் அந்த பங்கு இருந்தது, அவருக்கும் பங்கு போனது. ஆகவே அவர்களெல்லாம் பாதுகாத்தார். தப்பான மனிதர்களெல்லாம் பாதுகாத்தார். 1700 கோடி ஊழல் செய்த நேருவை, பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜி, அத்தனை பேரையும் அவர் பாதுகாத்தார். அந்த வேலையை இப்பொழுது நீங்கள் செய்ய போகிறீர்கள். வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களையெல்லாம் மந்திரியாக ஆக்கி அவர்களின் மீது வழக்கு நடைபெறாமல் அந்த வழக்குகளையெல்லாம் அமுக்கி வைத்து நேருவின் மீது உள்ள வழக்குகளை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி இந்த வேலை செய்வதில் என்ன யோக்கியதை இருக்கிறது? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு சார். எதற்கு புஷ்பா படத்துல சோஃபா அனுப்புற மாதிரி சி.வி. சண்முகம் வீட்டுக்கு எதுக்கு நேற்று சோஃபா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சி.வி. சண்முகம் விட அப்புறம் வேற யாருக்கு? திருமாவர்கள் வீட்டுக்கும் போயிருந்தது சார் சோஃபா. திருமா இவருடைய ஆள் தானே. அதில் என்ன இருந்தது என்று கேட்டு விடலாமே. சோஃபாவுக்குள்ளே என்ன இருந்தது என்று கேட்டு விடலாமே. அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் சினிமாவில் நடப்பது போல் நடக்கிறது என்ற பேச்சு 2வது நாளே வருவது நல்லதில்லை. அதுவும் சி.வி. சண்முகம் வீட்டுக்கும் எதுக்கு போக வேண்டும்? அது நல்ல பேச்சில் ரொம்ப சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவை இவர் பெறுவதே இவருக்கு குறைவானது. மக்களாக கொதித்து கொந்தளித்து உன்னை ஆட்சி கொண்டு வந்திருக்காரு. பிறகு நீ தப்பானவனையெல்லாம் கொண்டு வந்து மந்திரியாக வைத்தால், உனக்கு ஆதரவு வேண்டும் என்பதற்காக மந்திரியாக வைத்தால், அப்போ யோக்கியம் அயோக்கியம் கிடையாது. அப்போ அயோக்கியனே நீ ஆதரிப்ப. உனக்கு ஆதரவு வேண்டும் என்றால், பலம் வேண்டும் என்றால், நீ ஆட்சியில் நிற்க வேண்டும் என்றால் என்று கேட்க மாட்டார்களா மக்கள்? அதுவும் இந்த சோபா போவதெல்லாம் வெறும் சோபா எதுக்கு போக வேண்டும் ஒரு இடத்துக்கு? சோபாவுக்குள் என்ன இருந்தது என்ற கேள்வியே உதயநிதியே விசிகாவிடம் கேட்டு சொல்லலாமே. இதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் யோசிக்காம இந்த மாதிரி யோசிக்க தெரியலையே. முதல் நாள் ஜோசியனை நியமித்து 2வது நாள் விரட்டுவது போல இருக்கு. அதை பத்தி விமர்சனம் பண்ணிருந்தாங்க. அசிங்கமாக இருக்கு. எங்கேயா உலகத்துல ஒரு ஜோசியனை போய் அரசு ஆலோசகனாக நியமிப்பார்களா? ராஜகுருன்றதுக்கு பேரா? ராஜகுரு சாணக்கியன், ராஜகுரு மேக்கிவெல்லி, அவர்களெல்லாம் உலக பேரறிஞர்கள். அவர்கள் அரசு நடத்துவதற்கு யோசனை சொன்னவர்கள். ஜோசியன் சொல்லுகின்றவனுக்கெல்லாம் ராஜகுரு என்று பேர் இல்லை. அவர் நேற்று நியமித்து விட்டு இன்றைக்கு தூக்குகிறார்கள். இந்த அசிங்கத்தை எல்லாம் ஒரு நாளில் செய்தால் ஒரு தீர்மானமாக முடிவெடுக்க தெரியாத முதலமைச்சர் என்று உங்களை பற்றி கருத்து ஏற்படும். இப்போ உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சார். இந்த நம்பிக்கை பெறும் வாக்கெடுப்புல அவர்கள் எதிர்கட்சி தானே, அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதனால் வாக்களித்து பிறகு எதிர்த்து அளித்தாலும் தோற்கும் என்கின்ற நிலையில் நாம் வெளியேறி விடுவோம் என்று வெளியேறி. அப்போ சில விஷயங்கள் சொன்னாரு சார். மக்கள் உங்களை ரொம்ப நம்பி ஓட்டு செலுத்தி இருக்காங்க. இவர் பேசுவதற்கு யோக்கியதை இல்லை. ரொம்ப தப்பாக நாடாண்டவர்கள், துபாயிலே போய் பணத்தை வைத்தவர்கள், ரொம்ப இவர்களை தோற்கடிப்பது தான் அவருடைய. 1.5 கோடி 40 அடி ரோட்டுக்கு 30 அடி ரோடு போட்டவர்கள். ஒருத்தன் 1 இன்ச்சு ஜல்லியை குறைச்சலா போட்டு காசடித்ததை நான் பார்த்துருக்கிறேன். 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலையே திருடியவனை நான் பார்த்ததில்லை. அதான் உங்களுடைய அரசு. நீங்கள் பேசுவதற்கு யோக்கியதே இல்லை. இருங்கள், பேசுங்கள். அவ்வளவு இல்ல. 2021 நாங்க ஆட்சிக்கு வந்த போது கொரோனா டைம்ல நாங்க அவ்வளவு விஷயங்கள் கொரோனாவை எடப்பாடியில சந்தித்து முடித்தார். அவருடைய ஆட்சியில 3 ஆண்டு கொரோனா இருக்கும் போது நாங்க ஆட்சிக்கு வந்தோம். மக்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்தோம். இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்லாம் சீக்கிரம் கொடுங்க மக்களுக்கு. 1.5 கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டைம் கேட்டு டிலே பண்ணாதீங்க. இவர் ஆளுவது அவன் பொறுப்பு. சொல்லுவதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. நீ பெரிய கொள்ளையடிப்பதற்கென்றே ஒரு கொள்ளை கூட்டம். நீங்கள் நல்ல கொள்கைகளை வரித்து கொண்டு மோசமாக ஒரு கொள்ளை கூட்டமாக உருவானவர்கள் நீங்கள். இந்த மக்களுக்கு இந்த கொள்கைகளினால் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு மீறி அதிகாரத்தை அடைவதற்கு 2 கொள்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை வைத்துக்கொள்ள 4000 ரூபாய் கொடுக்க வேண்டும், 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும். மொத்த நோக்கம் நம்ம கொள்ளையடிப்பது தான். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் நீ தொடர்ந்து செய்யுங்க. மக்கள்கிட்ட சொல்லு. மக்கள் உன்னை உட்கார வைத்து அழுக வைத்து விட்டார்கள். அப்புறம் பிறகு இந்த விஜய் மாதிரி உன்னுடைய கட்சி பக்குவப்பட்ட கட்சி, 50 ஆண்டு கட்சி, உன்னுடைய கட்சியை உட்கார வைத்து விட்டார்கள். ஒரு பக்குவமும் இல்லாத ஒரு தலைவனை, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு கட்சியை ஆட்சியில் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்றால்
நீங்கள் பூண்டோடு ஒழிய வேண்டும் என்று மக்கள் விரும்பியதனுடைய அடையாளம் இது. நீ பேசுவதற்கெல்லாம் யோகியதை கிடையாது. அவர் ஒண்ணு சொன்னாரு பாருங்க சார், 35% மக்கள் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. ஆனா 65% மக்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்காங்க, எங்க 2 கட்சிகளுக்கு. அதனால மக்கள் வந்து நீங்க இவர் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் 65% வாக்கு பெற்று வந்தாராமா? இவரும் இது மாதிரி தானே வாக்கு பெற்று வந்தாரு. இவர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருகிற போது 65% வாக்குகளை பெற்று வந்தாரா? எம்ஜிஆர் ஒருவரால் 51% வாக்குகளை திண்டுக்கல் தேர்தலில் பெற்றார். 3 கட்சி 49, இவர் மட்டும் 51, பாதிக்கு மேல். பெரிய அதிசயம் அது. நீ எப்பொழுதாவது அப்படி பெற்று வந்திருக்கிறாயா? இது எதுக்கு பேசுகிறாய்? நாங்கள் இதெல்லாம் பேச்சென்று, அதாவது ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு வந்து விட்டார். ஏறத்தாழ கொஞ்சம் பற்றாக்குறை என்பதை தவிர மக்கள் வேட்பாளரை தெரியாது, பணம் கிடையாது, பணம் ஒரணா கொடுக்கவில்லை, பணத்தின் துணை இல்லாமல் நீ எத்தனை 1000 கோடி வாரி இறைத்தா, கொள்ளையடித்த பணத்தை வாரி இறைத்தது மறுபடியும் கொள்ளையடிப்பதற்கு நீ வாரி இறைத்தா வாங்கி கொண்டு உன் மூஞ்சியில கரியை பூசினார்கள். ஒரணா கொடுக்காமல், ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அந்த கட்சியை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்மீது உள்ள வெறுப்பினால் தான் விஜய் வந்தார். உன்னை போன்றவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தான் அவர் வந்தார். இவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்பட்ட வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் கிடையாது. அவர் ரீல்ஸ்ல ஆட்சி பண்ணாதீங்க, ரியல்ல பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் விஜய் சும்மா பேச்சுக்களை சொல்ல வேண்டியதானே. ரியல் என்று அவர் பண்ணுவார். இப்பொழுதுதானே வந்திருக்கிறார், பண்ண வேண்டும். எடப்பாடி அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 6 பேருக்கு மினிஸ்டர் சீட்டுக்காக தான் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க, இதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லணுன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. எஸ்பி வேலுமணி வந்து அதிமுகவை திரும்ப ஒன்றிணைக்கணும், சசிகலாவையும் டிடிவி தினகரன் கட்சியில சேர்க்கணுன்ற மாதிரி அவங்க தரப்புல பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், பொதுக்குழு இருக்கிறார்கள், முடிவு செய்யும். அதுக்கு உனக்கு வலிமை இருந்தால் உள்ள ஆட்களை சேர்த்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்று. அதை விட்டு எதிரியோடு போய் சேர்ந்து கொண்டு கடைசியில் இப்பொழுது 32 பேர் நீங்கள் இல்லை, 2/3 பங்கு இல்லை, உங்களுடைய பதவியை நீங்கள் இழப்பீர்கள். இதுக்கப்புறம் அவர் என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க சார்? அது தெரியவில்லை, அவர் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியவில்லை. ரொம்ப சாதாரணமாக போதைப் பொருளுக்காக செய்தது சரி, ஆனால் ரொம்ப அதிரத்தக்க மாற்றத்தை செய்ய போகிறார் என்று நினைத்த நிலைப்பாடு இல்லை. போதைப் பொருளை ஒழிக்க வேண்டியதான், அதெல்லாம் போலீஸ்காரன் செய்ய வேண்டியது. உத்தரவை சரியாக போட்டு சரியான அதிகாரிகளை நியமித்து நீங்கள் செய்யாவிட்டால் பதவிகளை இழப்பீர்கள் அல்லது தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றப்படுவீர்கள் என்று சொன்னாலே சரியாக செயல்படுவார்கள். இதுக்கெல்லாம் பெரிய கையெழுத்து போட வேண்டிய அவ்வளோதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த பெண் போலீஸ், பெண் சிங்கப்படையை பெண்களுக்காக நியமித்து அது இன்னும் மாவட்டத்திற்கு 2 வரப்போகிறது. இவர்கள் அவ்வளவு பெண்களையும் பாதுகாப்பதற்கு போதுமானவர்களா என்பதெல்லாம் இருக்கட்டும். இந்த பெண் சிங்கப்படை ராத்திரியில் போகின்ற போது இதை பாதுகாப்பதற்கு ஒரு ஆண் சிங்கப்படை போக வேண்டும். வெறும் பெண் சிங்கப்படை போனால் பெண் சிங்கப்படையில் உள்ளவளை கற்பழித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப கேவலமாக போயிடும். பெண் சிங்கப்படையை சேர்ந்தவளை கற்பழித்து விட்டால் அது ரொம்ப கேவலமாக போயிடும். அப்புறம் அதற்கு ஆண் சிங்கப்படை நியமிக்க வேண்டியது வந்துவிடும். இதற்கு நேரடியாக ஆண்கள் தானே இந்த தவறை செய்ய போகிறார்கள் பெண்களுக்கு எதிராக. ஆண்கள் போலீஸே போதுமானது, இதற்கு என்ன பெண் போலீஸு? இந்த பெண்ணால் அந்த அயோக்கியனை, ரவுடியை கையாள முடியுமா? ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று செய்கிறாரே தவிர இதில் ஒன்றும் பெரிய புதுமையானது இருப்பதாக தெரியவில்லை. 200 யூனிட் உலகத்தில் இல்லாத ஒன்று இல்லை. 500 யூனிட் பயன்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய திட்டங்கள் போட வேண்டும், வெறும் இலவசங்கள் அல்ல அரசினுடைய வேலை. ரொம்ப நன்றி சார். Presta Premium Women's Wear. Let your body love it. Book your next holiday at Grand Royal Tours. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்